தெரியல. இப்ப ரீசெண்டா ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நடந்துச்சு, உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஆடியோ லான்ச் முடிச்சிட்டு வரும்போது விஜய் இந்த அணில் குஞ்சுகள் தள்ளி விட்டுருக்காங்க. அணில் குஞ்சுகள்னா நான் யார சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும், விஜய் ஃபேன்ஸ் தான். இந்த கர்மா இஸ் பூமராங் பூமராங்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு 42 பேர் இறந்ததுக்கு அப்புறமும் இந்த மனுஷன் போயிட்டு ஒரு எந்த வித ஃபீலிங்ஸும் இல்லாம போயிட்டு மலேசியால போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஏன்னா இந்த ஃபிளைட்ல இருந்து இறங்கி நடந்து வரும்போதே தெரிஞ்சு அந்த ஆள் ஒரு மாதிரி போதையில தான் இருக்கா, தள்ளாடிட்டே வர்றான்னு சொல்லிட்டு. கரெக்டா பாத்தீங்கன்னா காருக்குள்ள ஏறும்போது சறுக்கிவிட்டு விழுந்தான். இதை பார்த்துட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பொதுவா ஒரு மனுஷன் வலிக்கு விழுந்தாலோ ஏதோ ஒண்ணு பண்ணாலோ கிண்டல் பண்ணக்கூடாது, அதுதான் ஹியூமன் நேச்சர். ஆனா இவரை கிண்டல் பண்றது தப்பு கிடையாதுன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா 42 பேர் இறந்ததுக்கு இப்ப வரைக்கும் ஒரு மன்னிப்பு வீடியோ கூட போடல, ஒரு மன்னிப்பு கேட்ட மாதிரி விஷயம் பண்ணல. அதுக்கப்புறம் பனையூருக்கு கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருந்தாரு. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கடுப்புதாச்சு. ஏன்னா மனித உயிர்களுக்கெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ ஒரு கேவலமா இருக்கா? ஒரு ஃபீலிங்ஸே இல்லாம சுத்துறான்டா அந்த ஆள் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. இப்போ ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கா தான் இருக்கு. சப்பாடா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துக்குது. இதை பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் பொதுவா இரக்கம் குணங்கள் பார்க்குற ஆள் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் பார்க்கும்போது எனக்கே இறக்க வர மாட்டேங்குது. சரி விழுடா, கர்மா அடிக்கிண்டா உனக்கு அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது. எத்தனை பேர் உன்னை நம்பி செத்துருப்பாங்க, அந்த வழி உனக்கு இப்ப தெரியும் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது.